சார் உங்கள் நம்பர் எழுதுங்க. வணக்கம் சார். ஏய், அவர் ஒன்று உட்கார சொன்னாரா? சாரி சார். சொல்லு, என்ன விஷயம்? இல்லை சார், அன்னைக்கு தர்மாவை பற்றி வந்து சொல்லும்போது அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. போலேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். அதுக்கு இல்லை சார், அவங்க கூட போயிருந்தா எனக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. வாழ்க்கையில் எது செஞ்சாலும் ஒரு சின்ன லாபம் இருக்கணும்ல சார். உங்களுக்கு தெரியாததா? தேங்க்ஸ் சார். வரேன் சார். தம்பி சார், இதுவே கடைசியாக இருக்கட்டும். ஐயோ கண்டிப்பாக வரேன் சார். அண்ணே அண்ணே நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. என்னடா அண்ணே 2 days டைம் கொடுங்கண்ணே, எப்படினாலும் கண்டுபிடிச்சிருங்க. என்னடா போய் பதில் சொல்றது உள்ள சாவடிச்சிரும். சொன்னால் கேளுங்க. போட இந்தா பத்திரமா வை. கடையை தூக்கிறதுக்கு பொருள் வாங்க யூஸ் ஆகும். டேய் பெரிய அமௌண்ட்ரா. எங்கே சார் பண்ண? அழகப்பன் சார் கொடுத்தாரு. எது அழகப்பன் கொடுத்தானா? அவன் கடையை கொள்ளையடிக்கிறதுக்கு அவன் காசு கொடுத்தானா? ஐரே, அழகப்பன்ட்ட அப்படி சொல்லிய காசு வாங்குவேன். தர்மாவை பற்றி டிப்ஸ் கொடுத்ததுக்கு அவன் எனக்கு கொடுத்த டிப்ஸு. ஐரே பத்தியா, ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு எப்படி அள்ளி குத்துக்கிறான். இன்னும் இருந்தாலும் பெரிய மனுஷன் தாயா. ஏய், அவன் காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ண வேண்டாம். சரி, என்னமோ எதிரி பக்கத்தில் இருந்தா தான் அவன் எந்த நேரம் எதை பண்ணுறான்னு மோப்பம் பிடிக்கலான்னு போனியே, அந்த விஷயம் என்னாச்சு? அதுக்கு ஒரு பிட்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். வரேன் சார். என்ன சார், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா எனக்கு என்னமோ நீங்கள் அவசரப்பட்டீங்களோன்னு தோணுது சார். தர்மான்னு ஒருத்தனை தூக்கிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிரும்னு நீங்கள் தப்பு கணக்கு போட்டிங்களோன்னு நான் நினைக்கிறேன் சார். அவன் பின்னாடி யார் யார் இருக்கா, எத்தனை பேர் இருக்கான்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க சார். எனக்கு தெரிஞ்சு அவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது சார். அவங்கெல்லாம் யார் என்ன ஏதுன்னு நீங்கள் விசாரிக்கிறதுக்குள்ளே அவங்க உங்கள் கடையில் கை வச்சிட்டா அதுக்காக தான் சார் சொல்கிறேன். சிம்பிள் லாஜிக் சார். எலி பொறி வடை. எலி வந்து வடையை தூக்குனா மாட்டிக்கும் சார். தூக்க விடுங்க சார். பொரியை விட்டு தப்பிக்கவா போகுது? உங்களுக்கு தெரியாதது இல்லை. கடையை தூக்குறதுக்கு பிளான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் தூக்குறதுக்கு அவனுக்கு ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கியா? ஐரே இரு. இப்போ என்ன மொத்தமாக அவனை போட்டு விட்டு வந்துட்டேன். நான் அவன் கூட க்ளோஸ் ஆனால் தான் நான் நினச்சது நடக்கும். அதுக்காக நான் போட்ட சின்ன பீஸ் இதுக்கே உனக்கு குப்புன்னு வைத்திருச்சு. என் கணக்கு கரெக்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழகப்பன் எனக்கு ஃபோன் பண்ணுவோம். பார்க்குறியா? நான் சொல்லல அழகப்பா, உனக்கு 100 ஆயிடுச்சியா? ஹலோ தம்பி. யாரு? அழகப்பாப்பா. சார் சொல்லுங்கள் சார். நம்ம கடையை யாரோ திருடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. யார் அது? சார் தர்மா சார். சே அவன் இல்லைப்பா. அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டீம் இருக்குன்னு சொன்னீங்க. அது யாரு? சார் தர்மா கூட இருக்கிற டீமு. சொல்லுப்பா. ஹலோ சார் பேர் தெரில சார். நான் வேணா விசாரிச்சு சொல்லுவா சார். சரி ஓகே. எனக்கு ஒரு வேலை பண்ணும் பண்ணி. சொல்லுங்க சார். அந்த திருட போகிற டீமில் நீ ஒரு ஆளா சார். ஐயோ சார், என்னால் முடியாது சார். எனக்கு பயமாக இருக்கு. தம்பி, உனக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன் சார். இது ரொம்ப பெரிய விஷயம். உனக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுறேன் சார். இல்லை சார். உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை? சரி சார், நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் நான் இதை பண்ணுறேன் சார். வேலையை அங்கே பாரு, விசுவாசத்தை இங்கே காட்டு. கண்டிப்பாக சார். நான் என்ன நினைத்தேனோ அதையே பேசிவிட்டான் அழகப்பா. டேய், உன் போக்கு எனக்கு சுத்தமாக புரியலடா. உனக்காவது புரிஞ்சா சரி. ஆமாம், அந்த கோல்டு டீலர் சொன்னீங்க, அவன் பேர் என்ன? இப்போ அது எதுக்கு உனக்கு? பேரை சொல்லு. மூர்த்தி.
மூர்த்தி. ம். டேய் சும்மா இருடா, பழசையெல்லாம் கிளப்பி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு. என்னவா ஒன்றும் இல்லடா விட்றா. விடா, பின்னையே 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நீங்களே பார்த்துக்க வேண்டியதானே? என்கிட்டயே வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. டேய் அவன் ஒன்றும் பெருசாக சொல்லலடா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கல. உன் காதுல மட்டும் வந்து விஷயத்த சொல்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? டேய் அர்ஜுன், டேய் விடுடா, எங்கடா போற? டேய் அவனை பத்தி தெரியல. அவன் இருக்கும்போது காதில் வந்து கொட்டு. சும்மா 3 டீ கொடுங்கண்ணே. சரி மச்சான், வரோம். நான் வரோம், வை. நம்ம 2 பேர் மட்டும் வர சொல்கிறோம். எங்கே? ஐயரே, மூர்த்தி நம்பர் கொடு. இப்போ எதுக்கு அவன் நம்பரை கேட்குற? கொடுக்க முடியுமா முடியாதா? நான் என்ன காரணம் இல்லாம கேட்குறேன்? டேய் போனை கொடுறா. 9717021507. நான் பிரதர் சொல்கிறது பிரச்சனையே அதானே. ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ, யாரு? பேர் சொன்னா தெரியாதுங்கண்ணா. நான் அன்னைக்கு ஹோட்டல் உங்க பொருளை தூக்குனது நான் தானா? ஒரு நிமிஷம் பிரதர். என் பொருளை கை வச்சுட்டு டேய். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். டேய் நான் தைரியம் இருந்தால் எனக்கே ஃபோன் பண்ணி பேசுகிறேன். உங்க கோ எனக்கு புரியுதுண்ணா. ஒரே நிமிஷம் நான் சொல்றதுக்கு எல்லாம். தூக்குனது உன் பொருள்னு எனக்கு தெரியாதுண்ணா. அதுல தங்க இருந்தது கூட எனக்கு தெரியாதுண்ணா. சத்தியமா ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை கேட்டு உன் பொருளை கை வச்சுனா. எங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் யாரா உனக்கு கொடுத்தது? அது மாதவையர்னு ஒருத்தர் தானே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. எவனா இருந்தாலும் சரி, உங்கள் ஒருத்தனையும் விட மாட்டேன்டா நான். அதானா ஒரு சின்ன சிக்கல் இருக்குண்ணா அதில். என்னது? இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதவயர்லேருந்து கூட சேர்ந்து பொருளை தூக்கின என்னையும் சேர்த்து எல்லாத்தையும் ஏமாற்றி போயிட்டானா என் கூட வேலை செஞ்ச பையன். டேய் என்னடா சொல்ற? அண்ணா என்னை நம்புண்ணா, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுண்ணா. ஓன் பொருளை தெரிஞ்சு நான் ஏன் நான் கை வைக்க போறேன்? இல்லை இப்போ உனக்கு ஃபோன் பண்ணி ஏன் அதெல்லாம் சொல்ல போறேன்? சொல்லலாம் அண்ணா, என்ன நம்புண்ணா. எங்களை ஏமாத்திட்டு போன பையன் பேரு தேவானா. எந்த ஏரியா பையன்டா? ஆளுங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேண்ணா. ஒரு 2 நாள் டைம் கொடுண்ணா. பொருளோட சேர்த்து அவனையும் உங்க முன்னாடி நிற்க வைக்கிறேண்ணா. ப்ளீஸ் நான் நம்புண்ணா. அவனை கூட்டுறது இருக்கட்டும். இன்னும் 1 மணி நேரத்தில் நீ என்ன வந்து பார்க்குறேன். 5 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி எங்கே வருதுன்னு சொல்கிறேன். ஒழுங்கு மரியாதையாக வர. சரிண்ணா. வேடா. தேங்க்ஸ்ண்ணா. எவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு பாரு. டேய் ஏன்டா வாலண்டியர் போய் ஊரில் இருக்க அப்பெல்லாம் கேட்டு வாங்கி சொல்லிக்கிற? எதுடா அவன்கிட்ட போய் இதெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன்? ஐயரும் தேவன் ஏன்டா போட்டுக்கிட்ட? ஏய், அழகப்பனோட ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு கை குறையுது, அதுக்கு தான். டேய் எங்ககிட்ட விளையாட்டா பேசிட்டு அங்கேடா சீரியஸாக பேசுகிற? ஆளு ஊரு பேர் எல்லாத்தையும் புட்டு வைக்கிற. இங்கே பாரு, அவனை எப்படி சுத்தல தான் விட போற? அப்போ இல்லாத பேரை சொல்ல வேண்டியதானே? உமாட்டில் எங்கே வேற போட்டு கொடுக்குற? சப்போஸ் அவன் கிராஸ் செக் பண்ணானா அவன் கண்ணுக்கு தெரியுறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். அப்போ தான் அவனுக்கு என் பிளான் மேலே ஒரு நம்பிக்கை வரும். கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆயிர, ஆனால் வேறு வழி இல்லை. அவனுக்கு என் பிளான் மேலே நம்பிக்கை வரணும்னா நீ இல்லை, தேவை இல்லை, வேற யாராக இருந்தாலும் பலி கொடுத்து தான் ஆகணும். தம்பி போலாமா? எங்க யார் நீங்க? ஏன் சொன்னாதான் வருவியா? சார் சார் இவன் தான் உன் பைக் திருண்ணா. சார் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். சார் வாடா வா சொல்றா. டேய் அடிபட்டே சாகாது. ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணனா சின்ன பெட்டி கேஸரை விட்டுருவேன். என்னடா சக்தினா, இன்னும் 5 நிமிஷத்தில் வாயை திறக்கல, இருக்கிற எல்லா சீட்டிங் கேஸையும் இவன் பேரில் போடுங்க. பாயா உள்ளே கிடந்து சாகட்டும். சார் சொல்லுங்கள் சார், 2-3 தடவை கூப்பிட்டுருந்தீங்க சார். ஒரு சீட்டிங் கேஸில் ஒருத்தனை அடித்து விசாரிச்சதில் ஏதோ பெருசாக வளர்றான் சார். அடிச்சிங்க சார்? அவனை ரூம் கூப்பிட்டாங்க, கூட வாங்க. ஆமாம், என்ன வளர்னா? இல்லை சார், நகைக்கடையில் கைவிக்கு போகிறதா சொல்கிறான் சார். நம்ம சத்யா ஜுவல்லரியில். சார் என்ன சார் இது? முதல்ல சட்டை கொடுங்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற. பாய், சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கி கொடுத்துறேன். கூப்பிட்டு போங்க பாய். சார் ப்ளீஸ் சார், எனக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லிட்டேன் சார், என்னை விட்டுருங்க சார். சார் நாங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு சார் சொல்லுவார். பாய், கூப்பிட்டு போங்க. வாப்பா. டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எஸ் சார், வாங்கிட்டேன் சார். அவனை அனுப்பிச்சிருங்க. டவுட் வராமல் அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும்.
எதாக இருந்தாலும் நிதானமாக டீல் பண்ணுங்கள் சார். போங்க சார். சார் எதுக்கும் அந்த சத்யா ஜுவல்லரி ஒரு அலர்ட் பண்ணிடலாமா சார்? இல்லை சார், ஒரு சேஃப்டிக்கு தான். ஒன்று பண்ணுங்கள், அப்படியே மீடியாவுக்கும் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, விளங்கிடும் சார். பின் என்ன சார், அந்த நகைக்கடை ஸ்டாஃப் மாதிரி பேசுகிறீங்க, போலீஸ்கார மாதிரி பேசுங்க சார். அவன் மேலே ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா? இல்லை சார். பின்ன அப்படியே கூப்பிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்திங்கன்னு வச்சிங்களேன், ஏதாவது சாட்சி இருக்கான்னு சொல்லி நம்மளை தான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பான். இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள் சார். போங்க. இல்லை சார், சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். எனக்கு என்னமோ சீரியஸாக படுது சார். அப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஐரே, சத்யா ஜுவல்லரி பற்றி நீங்கள் சொன்ன டீட்டெயில் தான், ஆனால் வேற பிளான். நாளைக்கு ராத்திரி கடைக்கு எதிர பிளாட்ஃபார்ம் அங்கே ட்ரில் போட்டு வருவாங்க. இதான் சார் பிளான். நல்லா போட்டுக்கீங்க பிளான். சார் போட்டிருக்காங்க சார். அதை விடு, நீ எங்கே இருப்ப, என்ன பண்ண? சார் நான் தான் சார் வண்டி ஓட்டிகிட்டு வருவேன். எல்லாரும் மேலே ஏறினதுக்கப்புறம் பொருள் எல்லாம் மேலே அனுப்பிச்சி வைக்கிறது என்னோட வேலை சார். அப்புறம் அவங்க வேலையை முடிச்சுட்டு கீழே வரும்போது எனி டைம் கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பேன் சார். சார் நான் ஒன்று பண்ணுறேன் சார், பொருள் எல்லாம் மேலே ஏற்றினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். வேணாம், அப்போ சொல்லாத. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ அவங்களோட மேலே போய் அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை கடைசி வரைக்கும் எனக்கு தகவல் கொடுக்கணும். ஏதாவது சொதப்பிட்டேன்னா ரிஸ்க்கு சார். நான் எடுக்கிற ரிஸ்கை வழியா நீ பெருசாக எடுக்கிற. ஆமாம், இந்த பாடியிலேருந்து எப்படி உள்ளே வராங்கன்னு சொன்னேன் சார். அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை உடைச்சிட்டு நேராக உங்கள் ஆஃபீஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிடுவாங்க. அவங்க என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் சார். அங்கே பிடிச்சா வெறும் திருட்டு முயற்சி. ஏதோ பண்ணிட்டு வால்ட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு சொன்னியே, அது எப்படி? சார் அந்த வால்ட்டை பிரித்து நேராக உள்ளே இறங்கிடுவாங்க சார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் சொல்லிடுவேன் சார். போட்டோம் சார். உள்ளே போனால் உங்கள் பொருளை தூக்கிடுவாங்க சார். தூக்கட்டும், அதானே எனக்கு வேணும். பொருளை தூக்கினாதான் திருட்டு கேஸ். ஆமாம் சார். அதான் சொன்னிய எலி பொறி வடை. சார் அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொன்னேன் சார். தர்பாவையும் ஆட்களையும் சிக்க வைக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காது. புரிஞ்சுதா? புரியுது சார். நீ அவங்களோட இருந்து எனக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இரு. அவங்கள எங்கே பிடிக்கணும் எப்படி பிடிக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். வரேன் சார். பழசெல்லாம் பார்த்துட்டு புதுசாக ஆமா, அவன் எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறான்? யாரு? அதான் அன்னைக்கு கூட வந்து பணம் வாங்கிட்டு போனானே, அவனை பார்த்தாலே தப்பான மாதிரி தெரியுது. அவன் தான் கண்டது ஏதோ உளறிட்டு இருக்கானா, நீங்களும் அவன் பேச்சை நம்பிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாமா. விடுப்பா. நான் எப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும்? போய் மேனேஜர் பார்க்கலாம். சார் லாக்கர் ஏதாவது ஓப்பன் பண்ணணுமா? வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். டேய், வாய்க்கிழியே பேசுன. இப்போ சொல்லு, எந்த லாக்கர்ல என்ன இருக்கு? சொல்லு சொல்லு. சரி சரி, இந்த லாக்கர்லையாவது என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? வளையல். வளையல்னா எவ்வளோ ஒர்த்து? எண்ணிக்கை என்ன? பிளாக் எவ்வளோ, ஒயிட் எவ்வளோ தெரியுமா? அப்புறம் ஏன் அவசரம் கொடுக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன்? நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருக்கிறதுல பாதிக்கு பாதி பிளாக். புரியுதா? கணக்கில் வராதது. நான் எது பண்ணாலும் ஒரு லாபத்தோடு தான் பண்ணுவேன்.
எவ்வளோ ஒருத்தன் வந்து திருடத்துக்கு பிளான் கொடுத்தா சொன்ன உடனே வாங்க ராஜா இருக்கதெல்லாம் வாரிக்கிட்டு போகணும்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் கேள கிடையாது. திருட்டு நடந்தா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். அதாவது தெரியுமா, இந்த விஷயத்துல ஏகப்பட்ட லாபம் இருக்குப்பா. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், பிளாக்கை ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் மேல தர்மா. பயப்படாத, பொருள் எங்கேயாவது போகலாம், ஆனா என்ன மீறி எங்கேயுமே போகாது. இந்த குடும்ப பிரச்சனைலாம் வீட்டில் வச்சுங்க, ஸ்டேஷன் வரைக்கும் ஏமா கூட்டு வரீங்க? யார் வேணும்பா? சார் எஸ்ஐ பார்க்கணும். எஸ்ஐ பின்னாடி இருக்காரு, போ. சைதாப்பேட்டை கோர்ட் தான் போட்டுருக்காங்க. அதான் பிபி நம்மால் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது அவர் எல்லாமே பார்த்துப்பாரு. சார் ஒரு நிமிஷம். இல்லைங்க சார். சார் எனக்கு எது வந்தாலும் ஃபோன்லேயே பேசிக்கலாமா சார்? இங்கே வேணாம் சார், கொஞ்சம் பயமாக இருக்குது சார். போ. சார் யாருன்னா தெரிஞ்சிருச்சு, ஆக்ஷன் எடுக்கலாமே சார். உட்காருங்க சார். இது வெறும் அடையாளம் தான் சார். வேறு ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைக்குதான்னு பாருங்கள். அது வரைக்கும் அந்த பையனை யூஸ் பண்ணுறதை நிறுத்தாதீங்க சார். நம்ம மூவ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஏதாவது கடையில் கை வச்சுட்டாங்கன்னா? சத்யா ஜுவல்லர்ஸ் மேலே எவ்வளோ ஒரு அக்கறை. அப்படி இல்லை சார். ஒருவேளை இந்த பையன் சொல்கிறது உண்மையாக இருந்து இவங்க தான் இதை பண்ண போகிறாங்கன்னா இது நடந்தால் மட்டும்தான் பிடிக்க முடியும். புரியுதா?